இன்று நாம் பார்ப்போம் கணக்கியல் மென்பொருளில் மிகவும் புகழ்பெற்று காணப்படுகின்ற டெலி 9.0வில் கணக்கியல் கூற்றுக்கள் உங்களுக்கு இங்கு காணப்படுகின்ற முறையில் ஹாரிசன்டல் ஃபார்மேட்டில் காணப்படுகின்றது, அதாவது நிலைக்குத்து வடிவில். இதிலே நாம் இங்கு காண்பது இலாப கணக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். இதிலே குரூப் ஆக்கப்பட்டுள்ளது. தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு குரூப்பாக காணப்படுகின்றது. இதனை நாம் விரிவாக பார்க்க வேண்டுமெனில் டீடைல்டு என்ற இந்த பட்டனை நாம் கிளிக் செய்ய முடியும். அது ALT கீயுடன் F1 கீயை அழுத்த முடியும். தற்போது நாம் டீடைல் என்ற கீயை அழுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த இலாப கணக்கு விரிவான முறையில் கணக்கியதாக காணப்படுகிறது. இங்கே க்ளோசிங் ஸ்டாக், அதே போன்று எம்மால் மேற்கொள்ளப்படுகிற செலவுகள், க்ரோஸ் ப்ராஃபிட். அதேவே க்ரோஸ் ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது, இந்த மீதி இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இங்கே பார்க்கலாம், இது இலாபம் இங்கே காட்டப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு விரிவான முறையில் காணப்படுகின்றது. இதை சுருக்கமாக ஆக்க போனால் ALTயோட F1 கீயை நீங்கள் அழுத்திக் கொள்ளலாம். இது ஹொரிசன்டல் ஃபார்மேட்டில், அதாவது நிலைக்குத்து வடிவில் காணப்படுகின்றது. வெர்டிகல் ஃபார்மேட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்ற வேண்டுமெனில் நீங்கள் F12 கீ, கன்ஃபிகர் என்ற கீயை உபயோகிக்க முடியும். உபயோகித்து இங்கே ஷோ வெர்டிகல் ப்ராஃபிட் லாஸ் என்ற இடத்தில் நோ என்று காணப்படுகின்றது. இதை நாம் எஸ் என்று வழங்க முடியும். வழங்கி தொடர்ச்சியாக டெப் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு கூற்று வடிவில் இந்த ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் காணப்படுகின்றது. இதே போன்று நாம் பார்க்கலாம், எமது ஐந்தொகை பேலன்ஸ் ஷீட் இங்கே காணலாம். இதுவும் ஹாரிசன்டல் ஃபார்மேட்டில் நிலைக்குத்து வடிவில் காணப்படுகின்றது. இதனை நாம் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்ற வேண்டுமெனில் இங்கே கன்ஃபிகர் என்பதை இதே மெனுவில் வைத்து கிளிக் செய்து ஸோ வெர்டிகல் பேலன்ஸ் ஷீட் என்பது நாம் எஸ் என்று வழங்கலாம். வழங்கி தொடர்ச்சியாக நாம் டெப்எக்ஸ் பண்ணி செல்வது இங்கே நாம் பார்க்கலாம். மொத்தமாக சோர்ஸ் ஃபண்ட் இடத்தில் மொத்தமாக இந்த தொகை கூட்டப்பட்டுள்ளது. இதே போன்று நாம் பார்க்கலாம், அப்ளிகேஷன் ஃபண்ட் இடத்தில் இந்த இடத்தில் மொத்தமாக தொகை கூட்ட காணப்படுகிறது. இந்த பகுதி சொத்து பகுதியாகவும் இங்கே மேலுள்ள பகுதி பொறுப்பு பகுதியாகவும் காணப்படுகின்றது. இவ்வாறு உங்களது ஸ்டேட்மெண்ட்டை இறுதியாக காணப்படுகின்ற இறுதி கூற்றுக்களை நீங்கள் மாற்றி அந்த பிரிண்ட் கீயை வழங்கும் பொழுது உங்களுக்கு தேவையான வடிவில் நீங்கள் உங்களுடைய இறுதி கணக்குகளை பெற முடியும்.